இறையாட்சி மலர்ந்திட இயேசு சிலுவையில் பலியானார், இறந்தும் வாழ்கிறார் இம்மானுவேலாக. ஒரே மெய்ப்பனும் மந்தையுமாகிட சீடர்களாகுவோம், வாழ்வை தொடரும். இயேசுவை காண்போம், இயேசுவை காண்போம், வாழும் வழியும் உண்மையுமான இயேசுவை காண்போம், வாழ்வும் வழியும் உண்மையுமான இயேசுவை அர்ப்பண ஜோதியாம் இயேசுவே அர்ப்பணமாக்குகிறேன், எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன், எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். அர்ப்பண ஜோதியாம் இயேசுவே அர்ப்பணமாக்குகிறேன், எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன், எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். இறைவனின் திருசுதனே உம்மை ஆராதிக்கின்றேன், இறைவனின் திருசுதனே உம்மை ஆராதிக்கின்றேன். பரிசுத்த ஜீவிதம் உமக்கேதான், நான் இயேசுவுக்கே சொந்தம், பரிசுத்த ஜீவிதம் உமக்கேதான், நான் இயேசுவுக்கே சொந்தம். அர்ப்பண ஜோதியாம் இயேசுவே அர்ப்பணமாக்குகிறேன், எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன், எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். கிறிஸ்து இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவை காண்போம் இறையாட்சி எனும் இந்நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் அடிமை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும்
நாம் யாருக்கும் எதிலும் அடிமையாகக்கூடாது. யாருக்கும் எதிலும் அர்ப்பணமாகவும் கூடாது. இறைவனுக்கு மட்டுமே நாம் அர்ப்பணமாக வேண்டும். இறைவனுக்கு மட்டுமே நம்மை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த ஒரு ஆழமான ஒரு வாழ்க்கை அனுபவ நிலை வாழ்வு நம்மிலே உருவாகும்படியாக இந்த செய்தியிலே நாம் கடந்து போய் தியானம் செய்து ஜெபித்து நம்மை இறைவனுக்கு சமர்ப்பிப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ரஹாமினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். குழந்தை இல்லாமல் இருந்த பொழுது 100 வயது நடக்கிற வேளையிலே ஆண்டவர் வாக்களித்தபடி அப்ரஹாமுக்கு குழந்தையை கொடுக்கிறார். அந்த மகனுக்கு ஈசாக் என்று பெயர் வைக்கிறார். ஈசாக் என்று சொன்னால் புன்சிரிப்பு என்ற அர்த்தம். அந்த மகனை ஆண்டவர் எனக்கு தகன பலியாக ஒப்புக்கொடு என்று சொல்கிறார். அப்ரஹாம் தன்னுடைய மகனை பலியிடுவதற்கு பலிப்பீடம் கட்டி அதன் மேலே விறகு வைத்து இந்த இசகாக்கை காலிலும் கையிலும் கட்டி அந்த விறகின் மேலே வைக்கிறார். வாள் எடுத்து கையில் வைக்கும்போது தன்னுடைய மகனை வெட்டி பலியிடுவதற்கு வாள் எடுத்து கையில் எடுக்கும் பொழுது அப்ரஹாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, நீர் சொன்னதை நான் நிறைவேற்ற, நீர் சொன்னதை நான் இப்பொழுது செய்ய எனக்கு உம்முடைய மன வலிமையை தாரும். தெய்வமே, உம்முடைய மன வலிமையை எனக்கு தாரும் என்று கேட்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் சொன்னதை எதுவானாலும் செய்வதற்கான அந்த மனது கடவுள்தான் கொடுக்க வேண்டும். அவரிடத்தில் அப்ரஹாம் கேட்டார். அந்த மகனை பலியிடுவதற்கு அந்த வாளை எடுத்து ஓங்குகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மகன் மீது கையை ஓங்காது. என் பொருட்டு உன்னுடைய ஒரே ஒரு மகனையும் கையளிப்பதற்கு நீ தயங்கவில்லையே என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அந்த மனநிலையை பாருங்கள். கடவுள் அப்படிப்பட்டவர். நம்முடைய கடவுள் அப்படிப்பட்டவர். அவருக்கென்று முழுதும் சமர்ப்பணம் அர்ப்பணம் செய்யும் பொழுது அவர் நம்மை கைவிடுவாரா? யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அவருக்கு சொந்தம். எல்லாமே அவருடைய ஆளுகையில் உள்ளது. எல்லாமே மனிதனுக்கு வேண்டி கொடுத்திருக்கிறார். அமெரிக்காவை கண்டுபிடித்த கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார், எவ்வளவு பாடுகள் பட்டிருக்கிறார், எவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கிறார். அமெரிக்காவை கண்டுபிடித்த உடனே அவர் அந்த தேசத்திலே ஒரு கொடியை நாட்டிக்கொண்டு முழங்கால் படியிட்டு அந்த அமெரிக்காவை இறைவனுக்கு சமர்ப்பித்தார். அமெரிக்கா கண்டத்தை முதல்ல கண்டுபிடித்த உடனே கொலம்பஸ் அதை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்தார், கடவுளுக்கு அர்ப்பணம் செய்தார். ஆகவே தான் இந்த உலகத்திலே எந்த நாட்டிற்கு போனாலும் முதல்ல கேட்பது டாலர். அந்த டாலரில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? அந்த டாலரில் எழுதப்பட்டிருக்கிறது கூட, இன் காட் இஸ் ட்ரஸ்ட், இன் காட் இஸ் ட்ரஸ்ட். நாங்கள் கடவுளிலே நம்பிக்கை வைக்கிறோம், கடவுளை நம்புகிறோம். யோசித்து பாருங்கள். இந்த அமெரிக்க தேசத்தை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்தார். ஆகவே தான் அன்றைக்கு அந்த வார்த்தையை அந்த டாலரில் வைத்தபடியினால் இன்றைக்கு உலகம் முழுவதும் முதல் நிலையில் இருப்பது அந்த டாலர் தான். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை இறைவனுக்கு முழுதும் சமர்ப்பணம் செய்வோம். அப்படி செய்து கொண்டால் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். முழுசும் கொடுத்து பாருங்கள், முழுவதும் கொடுத்து பாருங்கள்.
முழுவதும் கொடுத்து பாருங்கள். குடும்பம் முழுவதும் சமர்ப்பணம் செய்யுங்க. உங்களோட பிள்ளைகளை சமர்ப்பணம் செய்யுங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தாய் மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இயேசுடைய தாய் கன்னி மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆண்டவருடைய தூதர் வந்து சொல்லுகிறாள், நீ ஒரு மகனை கருத்தரித்து பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவாய். அவள் சொல்லுகிறாள், இது எங்கனமாகும்? இது மனிதத்தன்மையிலே வெளிப்பட்டது. இது எங்கனமாகும்? மனிதத்தன்மையிலே வெளிப்படுகிறதெல்லாம் கேள்விகள் தான் வெளிப்படும். ஆனால் இறைத்தன்மையிலே வெளிப்படுவதெல்லாம் பாருங்க. அவள் சொல்லுகிறாள், தூதன் பரிசுத்த ஆவி உன் மீது வருவார், உன்னதருடைய வல்லமை உன்மேல் நிழலிடும். அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், கடவுளுடைய வல்லமையினால் நிறைந்து, இதோ உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். சமர்ப்பணம், அர்ப்பணம் என்று சொல்லுகிறது இதுதான். இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், உம்முடைய சித்தம் போல என்னை வழி நடத்தும். திருமறையிலே பைபிளிலே படிக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் களிமண், உம்முடைய சித்தம் போல எங்களை வணைந்து கொள்ளும். உம்முடைய கரத்திலே, தெய்வத்தினுடைய கரத்திலே நாமெல்லாம் ஒரு களிமண், அவருடைய சித்தம் போல வணைந்து கொள்ளும். எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையிலே சில புனிதர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் போது அவர்கள் சொல்வது உண்டு, நாங்கள் உம்முடைய கையிலே ஒரு பால், ஒரு பந்து, நாங்கள் ஒரு விளக்குமாறு, உம்முடைய சித்தம் போல எங்களை வரைந்து கொள்ள. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எசையாவின் புஸ்தகத்தை படித்து பாருங்கள். 44ஆம் அதிகாரத்திலே 4 முதல் 5 முடிய உள்ள வசனங்களிலே ஒருவன் தான் யாக்கோபுக்கு சொந்தம் என்று சொல்லுகிறான், இன்னொருவன் நான் ஆண்டவருக்கு சொந்தம் என்று சொல்லுகிறான், இன்னொருவன் நான் ஆண்டவருக்கு சொந்தம் என்று சொல்லி அவன் உடன்படிக்கை கையெழுத்து போடுகிறான் என்று சொல்லப்படுகிறான். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது யாக்கோபு என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், ஏமாற்றுக்காரன், வஞ்சகன், பொய்யன். ஆனால் அவன் இஸ்ராயேல் என்ற ஒரு பெயரை பெற்ற பொழுது அவன் மீட்கப்பட்டவனாக மாறுகிறான். அவன் ஒருவன் யாக்கோபுக்கு சொந்தம் என்று சொல்லுகிறான். இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் யோசித்து பாருங்கள். இன்னொருவன் ஆண்டவருக்கு சொந்தம் என்று சொல்லுகிறான். ஏதோ கிறிஸ்தவன், கோயிலுக்கு போவான், வழிபாடுகளில் பங்கெடுப்பான், ஞானஸ்நானம் பெற்றிருப்பான், ஆனால் கடவுளுக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார்கள். உண்மை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இன்னொருவன் நான் ஆண்டவருக்கு சொந்தம் என்று சொல்லி தன்னை முழுவதும் சமர்ப்பணம் செய்கிறான், அர்ப்பணம் செய்கிறான், கையெழுத்து போடுகிறான். நீங்கள் எதிலே இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். புனித பல்லோட்டின் அவருடைய ஒரு முன்மொழி இருக்கிறது. அல்ல, அவர் சொல்லி இருக்கிறார், அனைவரும் கிரைஸ்தவர்களாக வேண்டும். இரண்டாவது, அனைத்து கிரைஸ்தவர்களும் நல்ல கிரைஸ்தவர்களாக மாற வேண்டும். மூன்றாவது, அனைத்து நல்ல கிரைஸ்தவர்களும் சிறந்த ஒரு சீடனாக, அப்போஸ்தலனாக, அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாரும் கிறிஸ்தவர்களாக வேண்டும். அனைத்து கிறிஸ்தவர்களும் நல்ல கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும். அனைத்து நல்ல கிறிஸ்தவர்களும் சிறந்த ஒரு அப்போஸ்தலனாக மாற வேண்டும். அர்ப்பணம் செய்யப்பட்டவர்களாக மாற வேண்டும். ஆகவே தான் தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்திலே 2:20 சொல்லுகிறார், என் இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஒப்பற்ற செல்வத்தை முன்னிட்டு, கிறிஸ்துவாகிய ஒப்பற்ற செல்வத்தை முன்னிட்டு, கிறிஸ்துவாகிய ஒப்பற்ற செல்வத்தை முன்னிட்டு மற்ற அனைத்தையும் குப்பை என்று கருதுகிறேன். அந்த எண்ணத்தை பாருங்கள், அந்த மனநிலையை பாருங்கள். அனைத்தையும் குப்பை என்று கருதுகிறேன். ஆகவே தான் தூய பிரான்சிஸ் செவேரியாருடைய வாழ்க்கையிலே அவரை தொடப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆத்துமத்தை இழந்தால் ஒரு பலனும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே,
நாம் முழுசும் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்வோம். ஒரு வீட்டிலே ஒரு திருடன் ஏறினாராம். திருடன் ஏறப்போகிற சமயத்திலே பாருங்க, பக்கத்து வீட்டுகளெல்லாம் ஏறி திருடி விட்டான். ஆனால் ஒரு வீட்டில் ஏறும் பொழுது அந்த வீடு எரிந்து கொண்டிருந்ததாம். அந்த திருடனால் அந்த வீட்டுக்குள்ளே நுழையவே முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த வீடு எரிந்ததல்ல, ஆண்டவரே நெருப்பாக நின்றார். அந்த வீட்டில் உள்ளவர்கள் அந்த வீட்டையும் அந்த வீட்டில் உள்ளவர்களையும் அந்த வீட்டில் உள்ள எல்லா உடைமைகளையும், இதெல்லாம் உமக்கே சொந்தம். சில பேர்கள் வீடு கட்டுவார்கள், ஒரு அறை மாத்திரம் ஜெப அறையாக வைத்திருப்பார்கள். அது நல்லதுதான். இரவிலே நித்திரை கொள்ள போகும்போது, தூங்க போகும்போது, நான் கூட அப்படித்தான். தூங்க போகிற நேரத்திலே, வாகனங்களில் பயணம் செய்கிற நேரத்திலே முன்பக்கத்திலேயும் சிலுவை போடுவேன், பின்பக்கத்திலேயும் சிலுவை போடுவேன், வலது பக்கத்திலும் சிலுவை போடுவேன், இடது பக்கத்திலும் சிலுவை போடுவேன். ஒரு பாப்பா இடத்துல கேட்டேன், உனக்கு ஜெபிக்க தெரியுமா? எனக்கு அவள் பெருசாக ஒன்றும் ஜெபிக்க தெரியாது என்று சொன்னாள். நீ தூங்க போகிற ஒரு நாளைக்கு எத்தனை வேளை ஜெபிப்பா என்று கேட்டேன். அந்த பாப்பா சொல்லிச்சு, காலையிலும் ஜெபம் பண்ணுவேன், இரவில் தூங்க போகும்போதும் ஜெபம் பண்ணுவேன். தூங்க போகும்போது என்ன ஜெபம் பண்ணுவேன்னு கேட்டேன். அது சொன்னது, കർത്താവിൻ്റെ കൂടെയുണ്ട്, കർത്താവിൻ്റെ ചുറ്റിലുമുണ്ട്, ഞാനിതാ ഉറങ്ങാൻ പോകുന്നേ, എന്നെ കാത്തുകൊള്ളണമേ. ஒரு பியூட்டிஃபுல் ப்ரேயர். சில நேரங்கள் நான் கூட கூட்டங்கள் எங்கேயாவது போயிட்டு ரொம்ப களைப்பாக வரும்போது ஜெபிக்க முடியாமல் இருந்தால் இந்த பாப்பா சொன்ன ஜெபம் ஞாபகத்தில் வரும். அதை சொல்லிவிட்டு படுத்து விடுவேன். கடவுள் என்னோடு இருக்கிறார், கடவுள் என்னுடைய சுற்றிலும் இருக்கிறார், நான் இதோ தூங்க போகிறேன், நித்திரை கொள்ளப் போகிறேன், என்னை காத்துக்கொள்ளணும். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ப்ரேயர். அது சின்ன பிள்ளையினுடைய ப்ரேயர். என் அன்பானவர்களே, அது ஒரு சமர்ப்பண ஜெபம், அது ஒரு அர்ப்பண ஜெபம். இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் முற்றிலும் சமர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவர் இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய தொழில்கள் எல்லாவற்றையும் சமர்ப்பணம் செய்யுங்கள். இந்த பைபிளிலே மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் இப்பொழுது பைபிள் எடுத்து திறந்து ஒன்று படித்து பாருங்கள். சாத்தான் இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னது. சாத்தான் இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னது என்ன தெரியுமா? சில பேர்களெல்லாம் சொல்லுவார்கள், சண்டை பிடிக்கும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், உங்கள் குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியும், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சாத்தான் இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னது. மார்க்கு 1:24, நீ யாரென்று எனக்கு தெரியும். பார்த்தீங்களா? நீ யாரென்று எனக்கு தெரியும். சாத்தான் சொன்னது இயேசுவை பார்த்து, நீர் யாரென்று எனக்கு தெரியும். சில மனிதர்களுக்கு கூட இயேசு யாரென்று தெரியாது. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு ஆலயத்திலே பணி செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது திருமண தயாரிப்புக்காக ஒரு சகோதரியை ஒரு அம்மா கூட்டி கொண்டு வந்தார்கள். அந்த சகோதரியிடத்தில் நான் கேட்டேன், சிஸ்டர், இயேசு உங்களுக்கு யாரென்று கேட்டேன். அந்த சகோதரி தன்னுடைய கூட்டிக் கொண்டு வந்த பக்கத்தில் இருந்த அந்த அம்மாவிடத்தில் சொன்னது இப்பொழுது ஞாபகத்தில் வருகிறது. மதினி, என்ன சொல்றதுக்கு என்ன அந்த பக்கத்தில் இருந்த சகோதரி இடத்துல இந்த சகோதரி கேட்கிறார்கள். நான் கேட்ட கேள்வி, இயேசு உங்களுக்கு யார்? சொல்ல தெரியவில்லை. திருமண டைம் வந்துவிட்டது, சொல்ல தெரியவில்லை இயேசு யார் என்று. ஆனால் மனுஷனுக்கு தெரியவில்லை. ஆனால் சாத்தானுக்கு தெரிகிறது. பாருங்க, சாத்தானுக்கு தெரிகிறது, இன்றைக்கு கூட மனுஷனுக்கு தெரியவில்லை.
இயேசு பேய்களை விரட்டும் பொழுது பன்றிகளுக்குள்ளே போனது. பன்றிகளெல்லாம் என்ன சொன்னது? இந்த பேய்களோடு வாழ்வதை விட கடல்ல விழுந்து செத்து போவது நல்லது என்று நினைத்து அத்தனை 2000 பன்றிகளும் கடல்ல விழுந்து செத்து போனது. நான் நினைப்பது உண்டு, பன்றிகளுக்கு இருக்கிற உணர்வு கூட சில நேரங்களில் மனிதனுக்கு கிடையாது. சாத்தானுக்கு இருக்கிற அறிவு கூட சில நேரங்களில் மனுஷனுக்கு கிடையாது போல தோன்றுகிறது. அப்படி இல்லை. ஏதோ ஒரு இந்த செய்தியில் அந்த ஒரு நிலை வந்தபோது சொன்னனே தவிர அப்படி அல்ல. நீங்கள் எல்லாரும் நல்லவர்கள். ஆனால் சாத்தான் சொன்னது, நீர் யார் என்று எனக்கு தெரியும். நீர் யார் தெரியுமா? கடவுளுக்கு அர்ப்பணமானவர். கடவுளுக்கு அர்ப்பணமானவர். கடவுளுக்கு அர்ப்பணமானவர். நாம் இப்போ ஜெபிப்பதற்கு முன்னதாக இந்த வார்த்தையை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். கடவுளுக்கு அர்ப்பணமானவர். கடவுளுக்கு அர்ப்பணமானவர். இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதன் உங்களை பார்த்தாலும், யார் பார்த்தாலும், சாத்தான் பார்த்தாலும், எந்த தீவிரவாதி பார்த்தாலும், எந்த அக்கிரமகாரன் பார்த்தாலும், உங்களுடைய விரோதிகள் பார்த்தாலும், இந்த ஒரு மனநிலை உங்களை குறித்து சொல்ல வேண்டும். இவர்கள் யார் தெரியுமா? இவன் யார் தெரியுமா? இவள் யார் தெரியுமா? கடவுளுக்கு அர்ப்பணமானவர்கள். கடவுளுக்கு அர்ப்பணமானவர்கள். கடவுளுக்கு அர்ப்பணமானவர்கள். ஆமென். அன்னை தெரேசாவை பார்த்து ஒருவர் கூட சொல்ல முடியாது அவர்கள் மோசமானவர்கள், அல்லாவிட்டால் அப்படிப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள் என்று. எல்லாரும் இயேசுவை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் உலகம் முழுவதும் அவர்களை பற்றி சொல்வார்கள். அவர்கள் கடவுளுடைய ஒரு தாசி, கடவுளுடைய ஒரு பிள்ளை, நன்மை செய்கிறவர்கள், கடவுளுக்கு தன்னை முழுவதும் சமர்ப்பணம் செய்தவர்கள், அப்படித்தான் சொல்லுவார்கள். ஆகவே சாத்தான் இயேசுவை பார்த்து சொன்னது போல, நீர் யார் என்று எனக்கு தெரியும். இவர்கள் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். அந்த கடவுளுக்கு அர்ப்பணமானவர்கள் என்று எப்படி நாம் அதிகமாக இந்த செய்தியில் உணர முடியும் என்றால், ஆண்டவர் சொன்னார், அர்ப்பணமானவர்களை யாரும் தொட முடியும். அவர் சொன்னார், என் பிள்ளையை தொடுகிறவன் என்னை தொடுகிறான், என் கண்மணியை தொடுகிறவன் என்னை தொடுகிறான், இந்த பாறை மேல் மோதுகிறவன் உடைந்து போவான், இந்த நெருப்பிலை கை வைக்கிறவன் எரிந்து போவான், உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். எஸ், என் அன்புக்குரியவர்களே, நம் கடவுளுக்கு முழுவதும் நமக்கு உள்ள தானங்களானாலும் சரிதான், நாம் செய்கிற வேலைகளானாலும் சரிதான், எல்லாவற்றையும் தெய்வத்திற்கு சமர்ப்பணம் செய்வோம். எல்லாம் உமக்கு சொந்தம், எல்லாம் உமக்கு சொந்தம். நானும் உமக்கு சொந்தம், என் பிள்ளைகளும் உமக்கு சொந்தம், என் வீட்டில் உள்ள எல்லாரும் உமக்கு சொந்தம், என் உடைமைகள் எல்லாம் உமக்கு சொந்தம். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை வாழ்வு, உணர்வுள்ள ஒரு வாழ்வு நம்மிலே உருவாகி செயல்படும்படியாக இந்த பிரார்த்தனையில், இந்த ஜெபத்திலே கடந்து போவோம். ஜெபிக்கலாமா? சர்வசக்தனாகிய தெய்வமே, பிதாவினுடைய வலப்பக்கத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அர்ப்பணமான இயேசுவே, இன்றைக்கு எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற தூய ஆவியானவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே முழுவதும், கொஞ்சமல்ல முழுவதும் எங்களை சமர்ப்பிக்கக்கூடியவர்களாக, அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு அமைய எங்களை அர்ப்பணத்திலே நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்ட, இந்த ஜெபத்திலே பங்கெடுக்கிற என் பிள்ளைகளில் ஒரு அர்ப்பண சமர்ப்பண வாழ்வு உருவாகி மலர்ந்து செயல்படும்படியாக அடிமை ஜெபிக்கிறேன் ஐயா, ஜெபிக்கிறேன். உமக்கு மட்டும்தான் நாங்கள் முழுசும் சமர்ப்பிக்கிறோம். ஏன்னா உலகம் முழுவதும் உடைய ஆளுகையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலை வாழ்வு, அர்ப்பண வாழ்வு இந்த நேரத்தில் எல்லா பிள்ளைகளிலும் ஆண்டவரே உருவாகி அது செயல்படும்படியாக அடிமை ஜெபிக்கிறேன்.
ஆண்டவரே, இந்த நேரத்தில் என் பிள்ளைகளுடைய தேவைகள், சரீர பிரகாரமாக உடல் ரீதியாக இருக்கிற நோய் பிணிகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் இருந்து விடுதலை கொடுத்து சாட்சியாக நிறுத்தும்படியாக அடிமை ஜெபித்து, நீர் கொடுக்கிற சமர்ப்பணத்தின் அர்ப்பணத்தினுடைய ஆசிரை உம்முடைய சமூகத்தில் இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கிறேன் எங்கள் தூய தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பாடுகள் சுமந்தவரே உம்மை ஆராதிக்கின்றே. பாடுகள் சுமந்தவரே உம்மை ஆராதிக்கின்றே. பாடுகள் வழிதான் மகிமையே, என் பாடுகள் உமக்கே சொந்தம். பாடுகள் வழிதான் மகிமையே, என் பாடுகள் உமக்கே சொந்தம். அர்ப்பண ஜோதியாம் இயேசுவே அர்ப்பணமாக்குகிறே. எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறே. எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறே. உலகத்தின் ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றே. உலகத்தின் ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றே. அரசுரிமையோடு வரும்போது என்னையும் நினைவு கூரும். நீர் அரசுரிமையோடு வரும்போது என்னையும் நினைவு கூரும். அர்ப்பண ஜோதியாம் இயேசுவே அர்ப்பணமாக்குகிறே. எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறே. எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறே.